ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் கல்வீச்சில் பிரபலமான ஆவடி நாசர் போட்டியிடுகிறார். அதிமுக தனது கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்கிறது. ராஜசிம்மா மஹிந்திரா அவர் தான் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புனிதாவும், தாவேகா கட்சியின் சார்பாக ரமேஷ்குமாரும் போட்டியிடுகிறார். பாஜகவில் ராஜசிம்மா மஹிந்திரா அப்படின்னா தெரியாது, அஸ்வின்னா தெரியும். பட் அவருடைய பேர், உண்மையான பேர் ராஜசிம்மா மஹிந்திரா அப்படிங்கிறது. ஆவடியை பொறுத்தளவு சென்ற முறை 67.96% வாக்கு பதிவாயிருந்தது. இந்த முறை 78.28% வாக்கு பதிவாயிருக்கு. நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் ஆவடி நாசருக்கு என்னென்ன பாதகம்லாம் இருக்குது, அவருடைய பிஏனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, அவருக்கு எந்த அளவுக்கு அந்த பகுதியில் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். இருந்தாலும் கூட அவருக்கு தான் முன்னிலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்பொழுதும் அதே கருத்து தான் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம் சார். ஆவடி சட்டமன்ற தொகுதி யார் வசமாக போகிறது? ஆவடி சட்டமன்ற தொகுதியில் எடுத்து பார்த்தபோது திமுகவிற்கு பல்வேறு அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர்களுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன மக்கள் மத்தியில். ஆனால் அது எல்லாம் சரி செய்து சரியான ஒரு வேட்பாளர் அதிமுகவில் இருந்து இறக்கப்படவில்லை. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பெரும்பாலுமாக வாழக்கூடிய ஒரு சட்டமன்ற பகுதியாகத்தான் ஆவடி சட்டமன்ற பகுதி இருக்கிறது. அந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அஸ்வின் அவர்களுக்கு ஒரு பரிச்சயமான தொகுதி என்பது கிடையாது. நாசர் அவர்கள் அந்த பகுதியிலே பல ஆண்டுகளாக இன்ச்சு பை இன்ச்சாக எந்த தெருவில் சென்றால் எந்த தெருவில் வரக்கூடலாம் என்ற அளவிற்கு நாசர் அவர்களுக்கு தெரியும். அதே போன்று நல்ல ஒரு வேட்பாளர் அஸ்வின் அவர்களுக்கு நல்ல ஒரு பிரச்சாரம் செய்யவில்லை. அஸ்வின் அவர்கள் ஏதோ கடமைக்கு கொடுத்தார்கள், எனக்கு போதும், நான் நிற்கிறேன், அவ்வளோதான், நான் ஜெயிச்சால் என்ன தோற்றால் என்ன என்பது போல பிரச்சாரத்தில் பெரிய அளவில் ஈடுபடவில்லை. பெரிய அளவில் மக்களிடத்திலும் வாக்குகள் கேட்கவில்லை. அஸ்வின் என்பது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நானாக சென்று பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட அவர் என்னை மதிக்கவில்லை என்று மக்கள், அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதே போன்று இந்த பகுதியில் இஸ்லாமியருக்காகவே இன்னொரு இஸ்லாமியர் களமிறக்கியிருந்தால், அதிமுகவில் ஒரு இஸ்லாமியர் களமிறக்கியிருந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கும் என்பது நாம் கூறியிருந்தோம். ஆனால் பாஜகவை சேர்ந்தவரை இறக்கியதாலே அவர் நாசர் அவர்களும் சமீபத்தில் கை குலுக்கி, நாசர் அவர்கள் யாருக்கும் கை கொடுக்க மாட்டார், எல்லோரிடத்திலும் முறுப்பாக இருக்கக்கூடியவர், கோபமாக இருக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட நாசர் அவர்கள் ஒரு பாஜக வேட்பாளரை கை குலுக்கி பேசி சிரித்து சென்றார் என்பதை போன்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தன. அது சந்தேகம் அளிக்கிறது. இவர் ஏதேனும் விலை போய்விட்டாரா அது போன்று என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நம்ம இடத்தில் கூறினார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. நாம் தமிழருக்கு இந்த பகுதியில் கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அதே போன்று விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கூட நாம் தமிழருக்கு அதிக அளவில் இந்த பகுதியில் கிடைக்கும். பிஜேபி வெற்றியா தோல்வியா என்று பார்த்தபோது இந்த பகுதியில் நிச்சயமாக தோல்வி என்பது தான் காணப்படுகிறது. மீண்டும் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் வெற்றி பெற்றால் கூட சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பாரே தவிர அமைச்சரவை இந்த முறை அவருக்கு கிடைக்காது என்பது தெரிய வருகிறது. ஆனால் வெற்றி என்பது திமுகவிற்கு ஆவடி வசம் உள்ளது என்பது தெரிய வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தீங்க. முதல் கட்ட கலாய்வில் ஆவடி நாசர் குறித்து பல விஷயங்களை எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் தேர்தல் காலத்தில் பல விஷயங்களை செய்து அதையெல்லாம் சரி கட்டி விட்டார் நாசர் அப்படிங்கிறாங்க. நாசர் பல விஷயங்களையும் சரி கட்டி விட்டார், அதனால் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையில் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே மீண்டும் திமுக தான் இங்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தாவேக்கா கூட இங்கே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நாம் தமிழருக்கும் கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாஜக இங்கே போட்டி போட்டிருக்கு, ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாஜக தொண்டர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அது வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது.
ஆவடி மீண்டும் திமுக வசம். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.